சேலத்தில் இளைஞரணி 2வது மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏறத்தாழ 2,50,000 பேருக்கு அதிகமானோர் உணவருந்தினர். இந்த நிலையில் அது உணவு கூடம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அதாவது உணவு சரியான முறையில் சமைக்கப்பட்டிருந்தாலும் அதனை பரிமாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் சென்று விட்டதாக அந்த ஊழியர்கள் குற்றச்சாட்டு நிலையில் கேஎம்எஸ் ஹக்கீம் உரிமையாளர் ஹக்கீம் பாய் நம்மிடையே உள்ளார். அவரிடம் இது குறித்து கேள்விகள் முன்வைப்போம். வணக்கண்ணா, நான் கேஎம்எஸ் ஹக்கீம், திருச்சி. சமையல் மாஸ்டர், கேட்ரிங் தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன். என்கிட்ட ஃபுல்லாக ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு மாதமாகவே இந்த ஒர்க்கை டீமாகவே பிளான் போட்டு பக்காவாக பண்ணணுங்கிற இதில் நல்லபடியாக எல்லாமே நல்லா பண்ணியிருந்தோம். எல்லாமே பக்காவாக பண்ணிட்டேன். நம்மகிட்ட சொன்னது 2 to 2.5 லட்சம் பேர்த்துக்கு சொல்லியிருந்தாங்க. 2 லட்சம் பேர்த்துக்கு பக்காவாக காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் குக் பண்ணி ஒரு 8-9 மணிக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு 1.25, அதாவது 1,75,000 பாக்கெட் ஃபுல்லாகவே 2 சைடு, எங்கள் கிச்சன் 2 சைடு கொடுத்துருந்தாங்க. 2 சைடுமே பக்காவாக 1.25 லட்சம் பாக்கெட்டு போட்டு வச்சுட்டோம். ஒரு 10 மணிக்கெல்லாம் கரெக்டாக, ஏன்டா 11 மணிக்கு கொடுக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அதனால் பக்காவாக போட்டு வச்சுருந்தோம். வச்சு கரெக்டாக ஒரு 1 மணி முடிய நல்லா நீட்டாக போயிட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கு பின்னாடி என்கிட்ட அமைச்சர் சொன்னாங்க, ஹக்கீம் கும்பல் நிறையா இருக்குது. என்கிட்ட காலில் ஃபோனில் பேசுனாங்க, கும்பல் நிறையா இருக்குது, ஏதாச்சும் ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வேண்டி ஒரு 30,000 பேர் 40,000 பேர், ஒரு 30,000 பேர்த்துக்கு பண்ணாலும் 40,000 பேர்த்துக்கு பண்ணாலும் ஒரு 50,000 பேர் சாப்பிட்லாம். ஒரு எம்டி பிரியாணி குஸ்கா மாதிரி போட்டு விட்டுச்சு. சிக்கன்லாம் எக்ஸ்ட்ராவே எனக்கு தெரியும். ஏன்டா அவர் கொஞ்சம் நம்ம மேலே ஏதாச்சும் ஒன்றுண்டா ஒரு டென்ஷனாக ஏதாச்சும் பேசிடக்கூடாதோ அங்கிற எண்ணத்தில் நான் ஆக்சுவலாக சிக்கனு நிறையா எக்ஸ்ட்ராவே நான் பண்ணியிருந்தேன். சொன்னதையும் காட்டிலுமே ஏன்டா இதில் ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் நம்மளுக்கு, சமையல் தொழில் கேட்ரிங் தொழில் நல்லா பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி எங்களுடைய டீம் எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பக்கா பண்ணி பிளான் போட்டு எந்த ரிமார்க்குமே இல்லாமல் பண்ணிட்டோம். அதாவது சோறு அரிசி ஆச்சு, குழஞ்சி போச்சு, உப்பாயிருச்சு, வேஸ்ட் ஆகிருச்சு, அடி பிடிச்சிருச்சு, சாப்பிட முடியாது அப்படிங்கிற இதே இல்லை. 1 மணி 1:30 மணி முடிய சாப்பிட்டவங்கள்ட்ட நானே வாலண்டியாக போய் எல்லாத்தையும் கேட்டேன், எப்படி சாப்பாடு, எப்படி நல்லா இருக்கும். சூப்பர் பாய் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஹேப்பியாக ஒர்க் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 1-1:30 மணிக்கு மேலே உள்ள ஆளுகள் ஒரு சேஃப்டி பண்ணியிருந்தாங்க. இந்த இளைஞர் டீம்லாம் இருந்தாங்க. அதையும் மீறி உள்ளே ஏறி குதித்து போலீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், தொண்டர்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, விட்டுருவோம் அப்படின்ட்டு, பாய் நீங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க, விட்டுருங்கன்னு சொல்லுவதுனால உள்ளே கொஞ்சம் அந்த குஸ்கா அந்த இதுகள்லாம் சிக்கன் போடுறது, ஏன்டா சிக்கன்லாம் இருந்துச்சு நிறையா, பொறிக்க அவங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து இது பண்ணிட்டாங்க. வேறு ஒன்றும் நல்லபடியாக பக்காவாக அவங்க கொடுத்த வேலையை நல்லபடியாக பண்ணிட்டோம். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. இல்லை, இப்போ சமையல் திருப்திகரமாக பண்ணதாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் அங்கே வீணடிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வீணுலாம் ஒன்றும் இல்லைண்ணே, பக்காவாக பேக்கெட் பண்ணிட்டோம். நீங்கள் பாருங்கள், உங்கள் மீடியா ஃபோட்டோ எல்லாருமே எடுத்துருக்குறாங்க. பக்காவாக பேக்கெட் பண்ணிட்டோம். நிறைய, அதாவது சாப்பாடெலாம் பக்காவாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் பேக்கெட் பண்ணிவிட்டு மீதி இருந்தாலும் கூட நாங்கள் அதே நான் சொல்கிறேங்கல்ல, 10 to 11 மணிக்கெல்லாம் பேக்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் அந்த 12 மணி மேலே 11 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மீறி பேக்கெட் பண்ணிகிட்டே இருந்தோம். திருப்பி அவங்க ஃப்ரீயாக நம்மளை எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு 2 மணி 3 மணி முடிய இருந்தாலும் கூட சாப்பாடெலாம் இருந்துச்சு. பக்கா பேக்கெட் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். இல்லையா பஃபே மாதிரிலாம் அதுக்குண்டான பிளேட்லாம் வச்சுருந்தோம். நாங்கள் பஃபே மாதிரிலாம் கொடுக்கலாம், என்ற கும்பல் நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் பிளான் போட்டு பக்காவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதே மாரி கும்பல் உள்ளே நுழைஞ்சதுனால எதுவுமே பண்ண முடியல. எங்கள் சமையல் ஆளுகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்காம, பிடிச்சி தள்ளிக்கிள்ளி இது ஒன்றி அடிக்க ஆரம்பிக்காமல் நாங்கள்லாம் ஒதுங்கிட்டோம். அவ்வளோ, வேற ஒன்றும் கிடையாது. சாப்பாடெலாம் கடைசி முடியே இருந்துச்சு. சாப்பாடு இல்லைங்கிறது குறை இருக்கக்கூடாது. அது ஒரு இதில் தான் நான் பக்காவாக ரிஸ்க் எடுத்து பண்ணேன். ஏன்டா இதில் ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், நம்மளுக்கும் பேர் கிடைக்கணும். அவங்க பாவம் அவங்களுடைய மாநாடு அந்த டீம் நிறையா செலவு பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அவங்க பேரை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல என்கிட்டையும் முழு பொறுப்பாக எல்லாருமே நம்பி ஏன்டா பாய் இருக்கார், அதெல்லாம் தைரியமாக பண்ணிடுவாருன்ட்டு அமைச்சர் அதை தான் எல்லாத்துலேயும் வர வேண்டாம்னு சொல்லி வர்றார். சாப்பாடை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், எந்த ரிமார்க்கும் வராது, சாப்பாடு பக்கா பண்ணிடுவாப்பிலன்னு அடித்து அவர் பேசினார். அவர் பேசின வார்த்தைக்கு வேண்டி நாங்கள்லாம் 1 மாதமாக எங்களுடைய 15-20 கடை இருக்குது. 15-20 கடையை எல்லாம் இருக்கிற ஸ்டாஃபு எல்லாத்தையும் இறக்கிட்டோம். கேட்ரிங் ஆளுகள் எல்லா ஆளுகளையும் வெளியாளுகள் கூட கூப்பிட்டுட்டோம். அந்த ஒர்க்குக்கு வேண்டி எல்லாமே இருந்து பக்காவாக பண்ணோம். இப்போ கடைசியில் கொஞ்சம் மீதி இருந்த சாப்பாடுகளை நாங்கள் பேக்கெட் பண்ண விடலை. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது.